தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. வழக்கு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சொத்து குவிப்பு வழக்கில் தற்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஆனது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் சேர்த்ததாக பதியப்பட்ட புகாரில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையானது வழங்கியும் தலா 50 லட்சம் அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றமானது தீர்ப்பு விதித்திருந்தது. இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு என்பது சட்டவிரோதமாக வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுமோட்டோ வழக்கு ஒன்றை விசாரணைக்கு எடுக்கும் பொழுது அந்த வழக்கின் கீழ் அதிகபட்ச தண்டனையை வழங்க முடியாது. மேலும் இந்த வழக்கில் சட்டவிரோதமாக தன் மீதான ஒரு புகார் பதியப்பட்ட போலி புகாரின் அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமானது எடுத்திருக்கிறது என்ற ஒரு வாதத்தை பொன்முடி தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தார். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் உத்தரவு பிறப்பித்த நிலையில் விரிவான விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பாகவும் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிரடியான உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த சொத்து குவிப்பு விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்துடைய விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்துடைய அப்துல் அன்சாரி வழக்கில் வழங்கப்பட்ட அந்த சட்ட விதிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனை கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த விதிகளை மீறியதன் காரணமாக இந்த தண்டனையையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு ஜெயில் தண்டனையும் ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ ஜாமீன் வழங்குவதற்கான ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. பொன்முடியை பொறுத்த அளவில் அவர் 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்கப்பட்டால் அவருடைய எம்எல்ஏ பொறுப்பு என்பது நீக்கப்படுவார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ சட்ட விதிகள் இருக்கும் பட்சத்தில் அந்த விதிகளையும் தளர்த்தும் வகையிலான ஒரு உத்தரவை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் பொன்முடி தரப்பில் இன்றைய வழக்கு விசாரணையின் பொழுது வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். தற்பொழுது அவருடைய வாதத்தை ஏற்று தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவால் பொன்முடி எம்எல்ஏவாக தொடர்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருடைய அந்த காலியாக இருக்கும் அந்த இடத்திற்கு எந்த ஒரு புதிய தேர்தலும் அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்ற ஒரு நிலையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் காரணமாக எட்டியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தண்டனை என்பது முற்றிலுமாக உச்சநீதிமன்றத்தால் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. பாலா.